நாம ஆண்டவரே எனக்கு இந்த வரம் தாங்க அந்த வரம் தாங்கலாம் நாம கேட்க வேண்டாம். Today we need not ask God, give me this gift or that gift. கர்த்தர் நமக்காக ஒரு தயவுள்ள சித்தத்தை வைத்திருக்கிறார். The Lord has a favorable will of God for us. அவருக்கு அந்த வரம் இருக்கு, இவருக்கு அந்த வரம் இருக்கு, அவங்க அப்படி இருக்காங்க, எனக்கும் அந்த வரத்தை தாங்க நீங்க கேட்காதீங்க. You need not ask, he has that gift, this person has this gift, so give me the same gift, Lord. ஆண்டவர் நம்மை பாத்திரமாய் வணையும் போதே அவர் ஏற்கனவே தம்முடைய திரு சித்தத்தின்படி நமக்கு முன்னறிவின்படி நமக்கு கொடுக்க வேண்டும் என்றிருந்த வரத்திற்காக நம்முடைய பாத்திரத்தை தேவன் வடிவமைத்திருக்கிறார். When the Lord has designed a cup, he has predestined to fill the contents which contains the cup of us. அதே ஆவியானவர் தான். It is the same spirit. அவர் பகிர்ந்து கொடுப்பார். And he distributes to us. அவர் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். So that it will be profitable by அது all. வழிந்து ஓடி அநேகரை ஆசீர்வதிக்கும். So that it may overflow and bless many. முதலாவது நம்ம எதற்கு ஆயத்தமாகணும்னு கேட்டா, first why we should be prepared. ஆண்டவரே என்னை உண்டாக்கினவர் நீ. Lord, you are the one who made me. என்னை ரட்சித்தவர் நீ. You are the one who saved me. என்னை அழைத்தவர் நீ. You are the one who called me. உருவாக்கினவர் நீ. You are the one who molded me. இன்றைக்கு உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக நீர் வைத்திருக்கிற உம்முடைய ஆவியின் வரத்தை எனக்கு தாரும் என்ற ஆயத்தம் நமக்கு தேவை. First we need the preparation to receive the contents or the gifts which the Lord has prepared for us.